வெல்கம் டு கேகே கிச்சன். இன்னைக்கு நாம பொரிச்ச குழம்பு செய்யலாம். வாங்க நாம கிச்சனுக்கு போகலாம். தேவையான பொருட்கள்: 2 வெங்காயம், 2 தக்காளி, தேவையான உருளைக்கிழங்கு. எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நாம எல்லாத்தையும் கட் பண்ணிட்டோம். முதல்ல மிக்ஸி ஜார் எடுத்து வெட்டி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வெட்டி வச்ச தக்காளியை சேர்த்துக்கோங்க. எலுமிச்சை அளவு புளி எடுத்து ஊற வச்சுக்கோங்க. வெங்காயம் தக்காளியும் பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. ஒரு பேன் எடுத்து 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. தேவையான பூண்டு தோல் உரிச்சு போட்டுக்கோங்க. அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்குங்க. 4 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் சென்னா மசாலாவை சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்துக்கோங்க. வெட்டி வச்ச உருளைக்கிழங்க சேர்த்துக்கோங்க. நல்லா கலரிக்கோங்க. ஒரு சொம்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பத்து நிமிஷம் வேக வைங்க. புளிய கரைச்சி வடிகட்டி சேர்த்துருங்க. கொதிக்க வச்சு கொஞ்சம் கெட்டியானது இறக்கணுங்க. டேஸ்டியான பொரிச்ச குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்ல ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. Thank you for watching.